அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழிகள் இந்த காலத்து இளையர்களுக்கு தெரியுதா தெரியலையா? வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது தமிழ் முரசின் ஜென் ஜி அலப்பறைகள் 2.0. எரிகிற விளக்கானாலும் என்ன ஊத்தணும் சம்திங். தமிழ் பழமொழிகள் சிங்கப்பூரின் தாய்மொழி பாடத்திட்டத்தின் முக்கிய தூண்களாக விளங்குகின்றன. பல நூற்றாண்டு கால அறநெறிகளையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் சொற்றொடர்களாக தொகுத்து வழங்குகின்றன இந்த பழமொழிகள். இப்பழமொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்துவதோடு தமிழ் சமூகத்தின் அறநெறிகளோடு அவர்களை இணைக்கிறது. நற்பண்பு வளர்ப்பு, மொழி பயன்பாடு, கலாச்சார தொடர்ச்சி ஆகியவை கல்வித்துறையில் இதனால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளாகும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு பழமொழியோட பிகினிங் சொல்லுவேன், நீங்க அதை முடிச்சுட்டு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். முகத்தில் தெரியும். முகத்தில் சம்திங் தெரியும். முகத்தில் தெரியும். அதோட அர்த்தம் என்ன? உங்க ஃபேஸ்ல தெரியாதது உங்க ஹார்ட்ல தெரியும். மாத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். சொல்றேன் ஆப்போசிட்டா. ஃபேஸ்ல தெரியுது உங்க ஹார்ட்ல. எனக்கு தெரியல. நீங்க இவங்க கிட்ட கேளுங்க. இன்னர் பியூட்டி தெரியும் அப்படின்ட்டு. எங்க தெரியும்? முகத்துல தெரியும். மனசு நல்லா இருந்தா அது அப்படியே முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தில்னா தின்னானதுன்னு தெரியாது, ஆனா மூஞ்சில கிளியரா என்னாச்சும் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். வெளியில தெரியாத அழகு வந்து மனசார எப்படி இருக்காங்களோ அதுதான் அழகு அப்படின்னு சொல்றாங்க. அகம்னா என்ன? தெரியலையே. அகம்னா தான் மனசு. இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா என்ன? மனசுல என்ன தோணுதோ அதான் முகத்துல தெரியும். யானைக்கும் அடி சறுக்கும். யானைக்கும் அடி சறுக்கும். அதோட மீனிங் என்ன? எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஸ்லிப் ஆவீங்க. எவ்வளோதான் பலசாலியாக இருந்தாலும் இல்லை எவ்வளோதான் நம்ம பெரிய ஆள் நினச்சாலும் அவங்களுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். சம்திங் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக கீழே விழ செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். எரிகிற விளக்கானாலும் லைக் என்ன ஊற்றணும் சம்திங். எரியாமல் போவோம், அமைஞ்சிரும். தூண்டுகோல் வேண்டும். அப்படின்னா என்ன? என்னவா இருந்தாலும் ஒரு ஆம்பிஷன் வேணும். என்ன மீனிங் என்னன்னு சொல்லுங்க, நாங்கள் சொல்லுவோம். இது பண்ணாலும் என்கரேஜ்மெண்ட் தேவை. எல்லாருக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறதான் மீனிங். இக்கரை மாட்டுக்கு எனக்கு தெரியாது. அக்கறை சம்திங் வருமோ? அக்கறை பச்சையா அப்படின்னா என்ன? நான் சத்தியமாக டைரெக்டாக சொல்லணுன்னா மாடு இங்கே பச்சையாக இருக்குது அதனால அங்கே போய் சாப்பிட்டுன்னு நான் சொல்லுவேன் டைரெக்டாக. இங்கே இருக்க மாட்டுக்கு அங்கே இருக்கிறது எல்லாம் பச்சையாக தெரியுமா? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அதுக்கு என்ன மீனிங்? எனிதிங் இன் மாடரேஷன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கொஞ்சம் ஆக்ஷன். எல்லாமே ஒரு அளவுக்கு தான் நம்ம பண்ணணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ மீன் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதையே நம்ம பண்ணிட்டு இருக்க கொடுக்குது. லைக் அதில் ஒரு ஒரு லிமிட். நல்ல ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் அது எவ்வளோ அதிகமாக அது சாப்பிட்டோம்னா இல்லை இது பண்ணோம்னா இட்ஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதோட அர்த்தம் என்ன? நமக்கு யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணிடணும். அது மீனிங்கா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதான் நம்மளுக்கு ஃப்யூச்சராக திரும்பி வரும். நீங்க சொல்றதோட பழமொழி என்ன? இன்னா செய்தாரே ஒருத்தர் இருந்தாலும் நன்மையும் செய்து. அது திருக்குறள். முன்ன செஞ்ச தப்பு சம்திங் லைக் தட். ஏதோ பின்னாடி லைக் இஃப் யூ டு யுவர் மிஸ்டேக், இப்போ மிஸ்டேக் பண்ணா அப்புறமா அதுக்கோட லைக் விளைவு வந்து சொல்லுவாங்க. சிந்திக்க வைக்கிற பழமொழிகளை நினைச்சு நல்லா சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். மீண்டும் ஒரு ஜென்சி அலப்பறைகள் எபிசோட்ல உங்களை பார்க்குறேன். நன்றி.